சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். இந்த திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மனித சிருஷ்டிப்பில் இந்த ஆத்துமா என்ற பகுதி, இதை குறித்து அநேக விதங்களில் விளக்கங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இதை இந்த நாளிலே வேத வசனங்களை வைத்து, வசனங்களில் இந்த ஆத்துமா என்பது எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆத்துமா என்பது ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது ஒரு பர்சனாலிட்டி என்று கூட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் வேத வசனங்களில் அவ்வாறு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆத்துமா சிருஷ்டிக்கப்பட்டது என்ற வார்த்தையை விட இந்த இடத்துல உண்டாக்கப்பட்டது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 38வது அதிகாரம் 16வது வசனத்திலே சிதேக்கியா சொன்ன கூற்றை எரேமியா எழுதுகிறார். அப்போ அவ்வாறு அவர் எழுதும் பொழுது நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, அப்போது இந்த ஆத்துமா ஒரு மனிதன் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே உண்டாக்கப்பட்டது என்று தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஆத்துமா உண்டாக்கப்படுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதத்தில் கூட தாவீது எழுதும் பொழுது அவருடைய கருவை குறித்து அவர் எழுதுகிறார். 139வது சங்கீதத்திலே, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, அப்போது இந்த ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டதும் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல இந்த தாழ்விடங்கள், ஒளிப்பிடம் என்று இடங்கள் குறிக்கப்பட்டு அந்த இடத்துல விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டதையும் உண்டாக்கப்பட்டதையும், அப்போது எலும்புகளை தேவன் பார்க்கின்றவராக இருக்கின்றார். அப்போது இந்த எலும்புகளோடும் இந்த ஆத்துமா சம்பந்தப்படுகிறதாகவும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போது இந்த இடத்துல கரு எந்த இடத்துல உருவாகுகிறது? பூமியின் மேலே உருவாகுகிறது. அப்போ பூமியின் மேலே உருவாகுகின்றதான இந்த கருவுக்குள்ளாக இந்த விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டதான காரியம் வைக்கப்படுகிறது. அப்போ எலும்புகள் வைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் விஞ்ஞானத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வாறு அதெல்லாம் வேறு ஒரு சப்ஜெக்டில் வரும். அப்போது இந்த கரு எப்படி வருகிறது, அந்த கருவுக்குள் எலும்புகள் என்றைக்கு வருகிறது, எப்பொழுது வருகிறது, அது எவ்வாறு வருகிறது என்பதற்கு எல்லாமே பதில் வேதத்திலே உண்டு. விஞ்ஞானத்திலே கிடையாது. விஞ்ஞானம் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் விஞ்ஞானத்துக்கும் மேற்பட்ட ஒரு சிருஷ்டிப்பின் காரியம் இது. ஆகையினால இந்த எல்லாவற்றையும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தவர்களை புரிந்து கொள்ளுகிறது. ஆனால் எலும்புகள் உருவாகுகிற விதம் மருத்துவர்களாலோ விஞ்ஞானிகளாலோ கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த எலும்புகள் உருவாகுகிறது யாருக்குள்ளே இல்லை என்றால் மனிதனுக்குள்ளே இல்லை. இந்த எலும்புகள் வளருகிறது, மனிதனுக்குள்ளாக வளருகிறதே தவிர அது உண்டாக்கப்பட்டதும் உருவாக்கப்பட்டதும் சிருஷ்டிக்கப்பட்டதும் வேறு ஒரு இடம். ஸோ அந்த பகுதி கருவுக்குள்ளாக வைக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் அது வைக்கப்பட்டு வளர்கிறது. இவைகளுக்கெல்லாம் இந்த இடத்திலே வேதத்திலே நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறபடினாலே இந்த ஆத்துமாவும் உண்டாக்கப்பட்ட ஆத்துமா எத்தனை வாய்ந்தது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனெனில் இந்த ஆத்துமா என்னது, எப்படி உள்ளது, என்ன பகுதி மனிதனுக்குள் என்று தெரிந்தால்தான்
ஆத்துமாவிலே ஸ்நானம் எப்படி எடுப்பது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் உங்கள் மத்தியிலே நான் ஞான ஸ்நானத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த ஆத்துமாவிலே ஒரு ஞான ஸ்நானம் நாம் எடுக்க வேண்டும் என்றும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அப்படி வரும் பொழுது அந்த ஆத்துமா என்றால் என்ன என்பது தெரிந்தால்தான் அது எப்படி ஞான ஸ்நானத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் இந்த இடத்துல இந்த ஆத்துமா உண்டாக்கப்படுகிறது. மனிதனுக்குள்ளாக, கருவுக்குள்ளாக ஆத்துமா உண்டாக்கப்பட்ட ஆத்துமா ஏற்ற காலத்திலே மனிதனுடைய கருவிலே வைக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி என்றால் இந்த ஆத்துமாவுக்கு ஒரு முடிவு உண்டா? நிச்சயமாக முடிவு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு குறிப்பான ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று தேவன் சொல்கிறார். அப்போ அந்த ஆத்துமா இருக்கின்றதான எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையவைகள். ஆனால் இந்த ஆத்துமாக்களின் மத்தியிலே எவைகள் பாவம் செய்கிறதோ அவைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும், அவைகள் சாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவம் செய்கிறதுக்கும் தேவனுக்கு விரோதமான கிரியைகளுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறதற்கும் முடிவுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ அது பாவம் செய்யவில்லை என்றால், அது பரிசுத்தமாக்கப்படுமே என்றால் அதற்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்றும் வேதவசனம் நமக்கு மிகவும் தெளிவாக தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளி அழிப்பது எப்படி என்றால், அக்கிரமும் பாவமும் மீறுதலும் மனிதனுக்குள்ளே வரும் பொழுது. அப்போ தேவன் இந்த ஆத்துமாக்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதை அழிக்கவும், அதை காப்பாற்றவும், அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் தேவனுக்கு முடியும். தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்துதலாக இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த ஆத்தும ஸ்நானத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது இவைகளுக்கு அழிவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த அழிவுக்குரியதான இது அழியாமையை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆத்துமாவுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவருக்கு பிரியமல்ல. ஆகையினால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மரணத்துக்கு ஒரு மரணத்தை அவர் மாற்றி ஆத்துமாவிலே ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயத்தை தான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை நிமித்தம் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த ஆத்தும ஸ்நானம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவின் அழிவை இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மாற்றினது. இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இந்த ஆத்துமா பிரவேசிக்கும். அங்கே பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு உதாரணம் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21, 22 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமா திரும்பி வருவதற்கு அவர் ஜெபிக்கிறார், தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். அந்த ஆத்துமா திரும்பி வருகிறது. அந்த சிறு பையனுக்கு அவன் மரித்து போகிறான். அப்போது அந்த தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், இந்த ஆத்துமா திரும்பி இவன் சரீரத்துக்குள்ளே வருவதாக என்று ஜெபிக்கிறார். அப்போது இந்த ஆத்துமா ஒரு சரீரத்தை விட்டு பிரிந்து அது பாதாளத்துக்கு போகிறது, மரணத்துக்குள் பிரவேசிக்கிறது. என் சங்கீதத்திலேயும் நிறைய இடத்துல பாதாளத்தின் பல்லடிக்கு தெய்வம் தப்பு வைக்கிறார், மரணத்தின் கூருக்கு அதை தப்பு வைக்கிறார். அது அந்த ஆத்துமா திரும்பவும் இந்த சரீரத்திற்குள்ளே வந்துதான் இந்த உயிர்த்தெழுதல் நிறைவேறுகிறது. இப்போ யோபுலேயும் அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார், இந்த ஆத்துமாவை தேவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று. அப்போ இந்த ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுவதும் வைக்கப்படுவதும் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அதை அந்த முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர்கள் நாம இருக்கிறோம் என்பதுதான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
தகப்பன் செய்கிற பாவத்தினாலே மகன் சாக மாட்டான், மகனுடைய பாவத்தினாலே தகப்பன் சாக மாட்டார். எந்த ஆத்துமா பாவம் செய்கிறதோ அந்த ஆத்துமா தான் சாகும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இதிலே முடிவிலே நியாய தீர்ப்பிலே அல்லது ஒரு மனித வாழ்க்கையின் முடிவிலே யாருடைய காரியத்துக்காகவும் யாரும் மறிக்கவும் முடியாது, செய்ய முடியாது. ஆனால் இதை ஒன்றாக மாற்றின என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்தபடினாலே தான் அதனால தான் ஒரு மனிதனாலே ஒரு ரட்சிப்பு கொண்டு வர முடியாது என்பதற்காக தான் தெய்வமே மனிதனாக வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆத்மாவுடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு ஒரு பர்சனாலிட்டி என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த ஆத்மாவுடைய தன்மையை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது இந்த ஆத்மா ஜீவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் எலும்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும், அது மாத்திரமல்ல ஆத்மாவுடைய எண்ணங்கள் இருக்கின்றதாகவும் இந்த ஆத்மா பேசுகின்றதாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் ஆத்மா பேசுகிறது, அது எண்ணம் கொள்ளுகிறது, அதுக்கு உணர்வு இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரத்தில் அது நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்னென்றால், இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இந்த ஆத்மாவை பார்க்க முடியும். இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஷேப் இருக்கிறது. இவைகளை நாம் இந்த வசனங்களிலே நாம் அதிகமாக அநேக வசனங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் ஒவ்வொரு வசனமாக எடுத்து யோசிக்கும் பொழுது அதிலே மிகுந்த ஆழங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள இந்த வசனங்கள் நமக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு வசனங்கள் இதில் காணப்படுகிறது. ஏதோ 1-2 வசனங்கள் அல்ல, அநேக வார்த்தைகள் இதில் காணப்படுகிறது. இதற்கு ஜோடிகளை சேர்த்தும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அல்லது பல ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்தும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். அப்போது இந்த ஆத்துமாவை நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவை குளிர பண்ணி என்று போடப்பட்டது. அப்போ ஆத்துமாவில் சூடும் இருக்கிறது, அதற்கு ஒரு குளிர்ச்சியும் உண்டாகுகின்றது. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 11:25 உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போ இந்த ஆத்துமாவும் தண்ணீரோடு சம்பந்தப்பட்டு வருகிறது. அந்த ஆத்துமா அந்த வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. அப்போது இது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் 124 தண்ணீர்கள் நம்ம மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமா மேல் பெருகி. அப்போ அந்த ஆத்துமா ஒரு தண்ணீர் மண்டலத்தோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். பூமியில் கூட தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது மண்ணை எடுத்து பூமியிலிருந்து பனியை எழுப்பி அதை நினைத்து, அப்போ அந்த தண்ணீர் மண்டலம், மண்ணில் இருக்கிற தண்ணீர் மண்டலம், மண்ணின் மண்டலம் ஃப்ளஷ்ஷாக மாறிடுது, சதையாக மாறுது. அந்த மண்ணின் தன்மைகள் எல்லாம் நம்முடைய சத பகுதியில் காணப்படுகிறது. ஆகையினால தான் மண்ணில் விளையிறதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஒன்று புல் தாவரங்களை சாப்பிட்றோம், இல்லைன்னா தாவரங்களை உண்கின்றதான மிருகங்களை சாப்பிடுறோம். ஆக மொத்தம் மண்ணின் சாயல், நம்ம சரீரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மண்ணில் காணப்படுகின்றதான சகல சத்துக்களும் உப்புகளும் நமக்கு தேவைப்படுகிறது. தண்ணீர் மண்டலங்களில் காணப்படுகின்றதான தண்ணீரின் தன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு தாகம் எடுக்கிறது. இந்த தாகம் எப்படி சரீரத்தில் மாத்திரம் தாகம் வரவில்லை, நம்முடைய மனதிலேயும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ உண்மையில் வாஞ்சைன்றது அந்த ஆத்துமாவில் எப்படி வருகிறது என்றால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, நம்ம மனதுக்குள்ளாக விருப்பங்கள் வருகிறது. அப்போ இந்த ஆத்துமா விருப்பத்தோடு சம்பந்தப்படுகிறது. நம்முடைய நாக்கில் உண்டாகும் தாகம், அந்த தண்ணீர் மண்டலம் பாருங்க, நிறைய சோர்ந்து போயிருக்கும் பொழுது நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். அந்த தாகம் எடுக்கும் போது நமக்கு சோர்வு உண்டாகும். அப்போ
அப்போ இது இன்டர்லிங்க்டாக வேலை செய்கிறது. ஆனால் நம்ம கூர்ந்து இதை பிரிக்க முடியும். அதை எபிரேயரில் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் தனியாக பிரிக்கும். ஊடுருவி ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், அது அப்படியே ஊடுருவி தனியாக பிரிச்சு. அப்போது அந்த ஆத்துமா ஒரு பெரிய ஆழ்தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் ஆவியிலேயும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு நம்ம உணரக்கூடிய, இதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாவது விஞ்ஞான குறிப்பாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவன் வசனங்களிலே நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். 63வது சங்கீதத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. அப்போது ஆத்துமா திருப்தியாகும். உண்மையில் என்றால் தேவனுடைய வார்த்தை வந்தால்தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு திருப்தியாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. நல்ல காரியங்கள், அதாவது இன்னும் நீதிமொழிகளில் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தைகள், அதாவது நல்ல ஒரு தெய்வீகமான வார்த்தைகள், ஆரோக்கியமான வார்த்தைகள் ஆத்துமாவுக்கு மதுரமாக இருக்கிறது, எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கிறது. எலும்புன்றது ஆவியோடு சம்மந்தப்படும் பொழுது ஆவி அதுக்கு புஷ்டி ஆகுகிறது. என்னுடைய எலும்புகளுக்கு நற்செய்தி புஷ்டியை கொடுக்கிறது, ஔஷதமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு அது ஸ்வீட்டாக இருக்குது, மதுரமாக இருக்கிறது. ஸோ அப்போ டெஃபினட்டாக ஆத்மா வேறு, ஆவி வேறு. இவைகள் இரண்டையும் பிரிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. இது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறது. இது எபிரேயரிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்போ இந்த ஆத்மா தாகம், ஆத்மாவிலே வறட்சி காணப்படும் பொழுது இது அந்த தேவனுடைய வார்த்தை, நற்செய்திகள், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தெய்வீக தன்மைகள் இந்த ஆத்துமாவை செழிப்படைய வைக்கிறது. ஏனென்றால் தெய்வத்தினிடத்தில் உண்டாக்கப்பட்டதான இந்த ஆத்மா அதனால தான் அது தெய்வத்தினுடைய காரியங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. எந்த மனுஷனுமே அவன் எந்த மனுஷனையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய தாகம், அதனால தான் அவனுக்கு அதில் வைராக்கியம் வருது. அதற்காக அவன் போர் செய்கிறவனாக இருக்கிறான், அதை சாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய எண்ணங்களிலே அவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அவனுடைய எண்ணங்களுக்காக அவன் எதையும் செய்கிறவனாக இருக்கிறான். எந்த மனிதனும் அவனுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையே இருக்கிறது. அப்போது தேவனுக்கு அடுத்ததான எண்ணங்களை வைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய காரியங்களை பார்க்கிறார்கள், அதிலே அவர்கள் வைராக்கியமாக இருக்கிறார்கள். அதே ஒரு டெரரிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்க எண்ணங்களில் தவறான எண்ணங்களை கொடுத்து 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 அந்த எண்ணங்கள் அவனை டாமினேட் பண்ணுது. அப்படி பார்த்தால் நீங்கள் எந்த செக்டார்ஸ் எடுத்தாலும், ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனை எடுத்தாலோ அல்ல சாதிக்கக்கூடிய ஒரு மனிதனை எடுத்தாலோ அவன் எண்ணத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. ஆகையினால தான் அந்த ஆத்துமாவை குறித்து நாம் அதிகமாக கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆத்துமா நிச்சயமாக ஞான ஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் அவன் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து நான் ஜெயிக்கக்கூடியவனாக மாறுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் இந்த கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்துமா இருக்கிறது. எல்லாரும் இன்னைக்கு கிருபைக்காக காத்திருக்கிறாங்க, கிருபை 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 என்று. அப்போ இந்த ஆத்துமா அந்த கிருபைக்கு காத்து கொண்டு இருக்கிறது, மரணத்திற்கு விலக்கி காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அவருடைய. அப்போது இது நல்ல ஒரு செழிப்புக்கு வரும் பொழுது அந்த ஆத்துமாவே எப்படி இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறது. அந்த அதனால தான் அதுக்கு இளைப்பாறும் ஸ்தலம் கொடுக்கப்படுகிறது. முடிவிலே உன்னுடைய ஆத்மா போய் இளைப்பாரி கொண்டிருக்கும். அப்போ அந்த இளைப்பாறும் ஸ்தலமும் ஒரு தோட்டம். ஏனென்றால் ஆத்துமா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற இடம் ஒரு தோட்டம். தோட்டத்தை விரும்பாத ஒரு டெசர்ட் தான் எனக்கு வேணும், பாலைவனம் வேணும், வனாந்தரம் வேணும்னு சொல்லுகிற எந்த ஆத்துமாவும் இல்லை. வனாந்தரத்தை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஆனால் தோட்டத்தில் வாழ வேண்டும் என்று எல்லா மனிதனும் விரும்புகிறான். ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியரை எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா அவனுடைய ஆத்மா அத்தகையது, அவனுடைய சிருஷ்டிப்பு அத்தகையது, உண்டாக்கப்பட்ட ஆத்மாவின் குணாதிசயம் அது. அந்த ஆத்துமாவை மீட்கும் பொருட்டு தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று பாருங்க. அப்போ அந்த ஏசாயா 53:12 அந்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து மரணத்தில் ஊற்றி. அப்போ அது என்னது? ஊற்றுகிறதுனா லிக்விட் ஃபார்ம். அப்போது அந்த லிக்விட் ஃபார்மாக அது கொட்டப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அந்த ஊற்றப்பட்ட ஒரு ஜலத்தினுடைய மகிமையை தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜலமண்டலம், நம்முடைய தண்ணீர் மண்டலம், நம்முடைய ஆத்துமாவின் ஷேப் எல்லாம் பரிசுத்தம் அடைவதற்கு, அது ஸ்நானங்களுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, அது தேவனுடைய வார்த்தையினாலே தான் அது என்னவாகுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. அப்போ திருவசனம் முழுக்கினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்போ சுத்திகரிக்கப்படுதல் இவைகள் எல்லாம் இந்த ஆத்தும தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. ஆகையினால்தான் அவர் சொல்றார், ஆத்துமா 55வது அதிகாரம் ஏசாயா 3வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆத்துமா பிழைக்கிறது, அது கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக அவர் நமக்கு ஏற்படுத்தி இந்த ஆத்துமா அழிவில்லாத ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலில் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவரை அழிவுக்காக சிருஷ்டிக்கவில்லை. ஏன்னால் தம்மை போல சிருஷ்டித்ததினாலே அந்த குணம் என்ன? அழியாமை குணம்தான் அதற்கு. அந்த ஆத்மாவுக்கு, ஆதாமுடைய முதல் ஆத்மாவுக்கு அழியாமை என்ற சக்தி தான் இருந்தது. ஆனால் அதை பாவம் வந்து பிரவேசித்தபடினால்தான் பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்ற பிரமாணத்தின்படி அது சாகக்கூடியதாக மாறுகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி வேறு ஒரு மனிதனால் செய்ய முடியாததை அவரே செய்ய வேண்டிய ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே அவர் வந்து, ஏனென்றால் தான் ஏற்படுத்தின ஆணையை தானே நிறைவேற்றி அந்த நிறைவேற்றுதலின் நிமித்தம் அந்த பிரமாணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டதான நிறைவேற்றப்பட்டதான அந்த பிரமாணத்துக்குள்ளே ஒரு மனிதன் பிரவேசிப்பானே ஆனால் அவன் ஜீவனை அடைகிறவனாக மாறுகிறான். அந்த ஜீவனை அடைதல் எப்படி என்றால் பாருங்க, அதுக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:2 அதனால் என் ஆத்துமா நெருக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை விரும்புகிறது. அப்போது இந்த ஆத்துமா நெருக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தை விரும்புகிறது. அப்போ இந்த ஆத்துமாவும் ஆவியையும் இந்த இடத்துல பிரித்து சொல்லப்பட்டு இன்னொரு வசனத்தை, என் ஆத்துமாவி 1 ராஜாக்கள் 1:30, 2 சாமுவேல் 4:9 இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஒரே வசனம் தான். அதில் என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவன். அப்போ இந்த ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவன். இந்த கர்த்தருடைய ஜீவன் தான் இந்த ஆத்துமாவை மீட்டெடுத்தது. இந்த மீட்டெடுக்கப்பட்ட இந்த ஆத்துமாவுக்கு தான் என்ன உண்டு? பலன் உண்டு. இதுதான் அழியாமையை பெற்றுக்கொள்கிறது. இது நித்தியமாக வாழக்கூடிய சக்தி பெற்றதாக மாறுகிறது. யோபுல சொல்லப்படுது 24:12 இந்த ஆத்துமா கூப்பிடுகிறது. அப்போ ஆத்துமா பேசுகிறது. என் ஆத்துமா பேசும், என் ஆத்துமா கூப்பிடுகிறது. அப்போ அதனுடைய சக்தி, அதால் பேச முடிகிறது, கூப்பிட முடிகிறது என்றால் ஆத்துமாவுக்கு உள்ளாக இந்த சக்திகள் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இது சாதாரண ஒரு தண்ணீர் மண்டலமாக மாத்திரமல்ல, வெறும் தண்ணீர் மண்டலம் பேசக்கூடியதாக இல்லாமல் இல்லை. அப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளாக எண்ணங்கள், அது இருதயத்தோடு சம்பந்தப்படுகிறது. இந்த சோல், இந்த ஆத்மா என்ற வார்த்தையை ஸ்ட்ராங்ஸில் நம்ம பார்த்தா நெஃபேஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது வந்து த ஏரியா இன் விச் த ப்ரீதிங் கம்ஸ் அவுட்.
அப்போது சுவாசம் வெளிவரக்கூடிய ஒரு இடமாக, ஒரு ஸ்தலமாக அது இருக்கிறது. அப்போது இந்த மண்டலம் தண்ணீரற்று போகும் பொழுது, டீஹைட்ரேஷன் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு சோர்வும் அவருடைய சக்தி வெளிப்பட முடியாத ஒரு கண்டிஷனில் சரீரம் போயிடும். அப்போ இந்த மண்டலம், தண்ணீர் மண்டலமானது மனுஷனுக்குள்ளே ஒரு மேஜர் போர்ஷன், ஒரு சரீரத்தை ஆளுகை செய்கிற இந்த ஆத்மாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அது எலும்பையும் ஊனையும் கணுக்களையும் எல்லாவற்றையும் அது இன்டர்லிங்க் ஆகின்றபடியினாலே அதை நான் கவனிப்பது நல்லது. பாருங்க, இந்த ஆத்மா கை கொள்ளக்கூடிய, இந்த ஆத்மா சிலதெல்லாம் கை கொள்ளும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். 2 நாளாகமோ 34, 31 உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார். அப்போது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தைகளை என் ஆத்மா நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கொடுத்ததான உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஆத்மா நிறைவேற்ற வேண்டும். இந்த நிறைவேற்ற வேண்டியதான உடன்படிக்கையின் வார்த்தைகளை இந்த ஆத்துமா செய்வதற்கு, கை கொள்ளுவதற்கு, முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளுவதற்கு, ஒரு மனிதன் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளணும். அந்த ஆத்துமா அதை கை கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமா அதை கை கொள்ள வேண்டுமே என்று உடன்படிக்கை செய்கிறான், சரீரத்திலே உடன்படிக்கை செய்கிறான். அப்போ ஆத்துமா உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களிலே, ஒரு மனுஷனுடைய எண்ணங்களிலே, இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய உடன்படிக்கையின் வசனங்கள், வார்த்தைகள், ஜீவனுள்ள தன்மைகள் இந்த ஆத்துமா செயல்பட வேண்டும், கை கொள்ள வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அந்த இடத்துல மிகவும் அழகாக அந்த இடத்துல வசனம், இது பரிசுத்தாவியானவர் எழுதாமல் ஒரு மனிதனால் இப்படி எழுத முடியாது. இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. பாருங்க, என் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளுவேன் என்று உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஆத்துமா செய்ய வேண்டும் என்று இந்த சரீரம் உழைக்கிறது. என் ஆத்துமா இதை செய்ய வேண்டுமே, என் ஆத்துமா இதை எண்ண வேண்டுமே, என் இருதயமானது இதை உணரவடைய வேண்டுமே. பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினது உண்டானால், அப்போ இந்த ஆத்துமாவுக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடிய பல செய்கைகள் இந்த பூமியில இருக்கிறது. உபத்திரவத்தினாலே இந்த ஆத்துமா பாதிக்கப்படுகிறது. அதை ஜெயிப்பதற்கு நாம் பழகுகின்றவர்கள் இந்த ஞான வசனங்களினாலே, ஞான புத்தியினாலே, அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆத்மாவுடைய எண்ணங்களிலே அறிவு பெருக வேண்டும். அறிவில்லாமையினால சங்காரம் உண்டாகுகிறது. ஆகையினாலே இந்த ஆத்மாவுக்குள்ளாக எண்ணங்கள், அறிவு, ஆலோசனைகள் பெருக வேண்டும் என்று 1 பேதுருவில் மிகவும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக வசனங்கள் உங்கள் மத்தியில் என்னால் வைக்க முடியும். இந்த சத்தியத்திற்கு, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாவை சுத்தமாக்கணும். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அப்போ ஆத்துமா சுத்தமாகுது. அப்போ ஒரு ஆத்துமா ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகி அது ஸ்நானங்களை பெற்றுக்கொள்வதற்கு சரீரமும் வேலை செய்கிறது, ஆவியும் வேலை செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் முதலாவது ஆத்துமாவே அந்த உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த ஸ்நானத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இதிலே தான் நாம் இந்த வசனங்களினாலே நிரப்பப்படுவது ஆத்துமாவிற்கு மிகுந்த ஆரோக்கியம், மிகுந்த பலன், மிகுந்த ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் இந்த பூமிக்கு உரியதல்ல. இந்த பூமியிலேயும் நாம் உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், இது பூமியில். ஆனால் நித்தியத்துக்கும் இது அழியாமைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதும் இந்த சுத்தமான, பரிசுத்தமான இந்த ஆத்துமா தேவனுடைய ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்கிறதாகவும் தெய்வீக சுதந்திரவாளியாகவும் இந்த ஆத்துமா நம்மை மாற்றுகிறது. ஆகையினால்தான் இதே சரீரத்திற்குள்ளாக இந்த ஆத்துமா பிரவேசித்து இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறது. ஆகையினாலே இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த ஆவி மூன்றும் உயிரோடு எழும்பத்தக்கதாகும். தேவன் உங்களையும் உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் அவர் நியமித்ததான திட்டத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணி ஆசீர்வதித்து வழி நடத்தும் பொழுது அதற்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களாக. ஆமென்.